உங்களுக்கு மீன் பிடிக்கும்னா அப்போ இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான கேரளா ஸ்பெஷல் மீன் பொழிச்சது தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறோம். அது இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை வஞ்சர மீனில் செய்ய போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சம அளவு மிளகு, சீரகம், சோம்பு, 4 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து அது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து சுத்தமாக தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பிளேட்டில் மாற்றி அது கூட மிளகாய்த்தூள், உப்பு, அரை லெமனை புழிஞ்சு விட்டு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மீன் மேலே தடவி மீனை ஒரு 2 மணி நேரம் மேரினேட் பண்ண வச்சுருக்கலாம். சூடான தோசை சட்டியில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி மீனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீன் தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா நம்ம மீன் பொழிச்சது மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் சேர்த்து 2 பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்காது, இல்லாட்டி சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 2 கீரின பச்சை மிளகா, இடித்து வச்ச இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி, உப்பு இதெல்லாம் நல்லா வதங்கின விட்டி அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், துருவின தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா சுண்டை வதக்கி விட்டுட்டு வாழலையை நல்லா வாட்டி பொளிச்ச மசாலாவை மேலே வச்சு அதுக்கு மேலே வறுத்த மீனை வச்சு திருப்பி பொளிச்ச மசாலா வச்சு நல்லா வாழையை அழகாக மடித்து 2 பக்கமும் இறுக்கமாக கட்டி சூடான தோசை சட்டியில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா போட்டு பெரட்டி எடுத்து சாப்பிட்டா அடடடடா அட்டகாசமான மீன் பொழிச்சது ரெடி. இந்த வஞ்சர மீன் பொழிச்சதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக சூப்பராக இருக்கும். இந்த மசாலா, அந்த மீனோட ஃப்ளேவர் எல்லாமே சாப்பாடோட அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அன்டில் தென் இஸ் பை பை ஹரிணி.